சத்தியமூர்த்தி பவனில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், குஷ்பு ராகுல் காந்தியை பற்றி தவறாக பேசி தமிழக மக்களிடம் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறினார். குஷ்பு காங்கிரஸில் இருக்கும்போது RSS எப்படியெல்லாம் கேவலமாக பேசினார் என்று சமூக வலைதளத்தில் பார்த்தால் தெரியும். சமீபத்தில் நீட் தேர்வில் நடைபெற்ற ஊழல் பற்றி குஷ்பு ஏன் பேசவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் குஷ்பு ஊடகத்தில் பிரபலமாக வேண்டும் என்று ராகுல் காந்தியை பற்றி தவறாக பேசுவதாக கூறினார். மகளிர் ஆணையத்தின் தேசிய உறுப்பினராக உள்ள குஷ்பு மணிப்பூர் விவகாரத்திற்கு என்ன செய்தார் என்றும் இந்துக்களுக்காக பேசி நாடகம் ஆட வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாக கூறினார். குஷ்பு அவர்கள் தொடர்ச்சியாக தவறான பொய்யான செய்திகளை தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். சமீபத்தில் ரொம்ப நாளாவே அவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு செய்தியை சொன்னார். என்னவென்றால், தமிழக அரசாங்கம் பெண்களுக்கு, சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகின்றார்கள். அந்த தொகையை வாங்குகின்ற பெண்கள் எல்லாம் பிச்சைக்காரிகள் என்று சொன்னவர் தான் இந்த குஷ்பு. அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், பெரும்பான்மையான இந்து குடும்பத்தை சார்ந்த இந்து பெண்கள். இந்து பெண்களை அவமரியாதையோடு பேசுகின்றவர் தான். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஐஜியை மாற்றினால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து விடாது எனவும், நிர்வாகம் சரியாக இருந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை காக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தால் காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை எனவும், அதனால் முழுமையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். காவல்துறையினரால் சுதந்திரமாக செயல்பட முடியாததால் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும், கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை என பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும், ஒரு தேசிய கட்சி மாநில தலைவராக இருந்தவரை திட்டமிட்டுதான் கொலையை அரங்கேற்றி உள்ளதாக கூறினார். ஐஜி மாத்தினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கிறாங்க. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால அவர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. திருச்சியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துரை வைகோ MP கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டங்களை கண்டித்து இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று 3 குற்றங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ துவக்கி கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகளின் ஒப்புதல் இல்லாமல் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டி பேசினார். என்ற அந்த சட்டங்களுக்கு அது மாற்றங்கள் மட்டுமல்ல, அந்த சட்டங்களின் பெயர் முதற்கொண்டு அது சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் அவர்கள் மாற்றியுள்ளார்கள். இந்த நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. இதை நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அவர்கள் இந்த சட்டத்தில் சில புதிய மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைவிலங்கு இட்டு அவர்கள் அழைத்துச் செல்லலாம். அதே வேளையில் விசாரணை நாட்களும் இந்த புதிய மாற்றங்கள் மூலம் அந்த நாட்களின் எண்ணிக்கையை கூட்டியுள்ளார்கள். பல விதத்தில் இது ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த மாற்றங்கள், ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கை என்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.